அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் அவர்கள் நம்மோடு நின்றுக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம். வணக்கம். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2026 தேர்தல் முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதுமே ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வரார். குறிப்பா 2026 தேர்தலில் திமுகவுக்கு மக்கள் டாடா பாய் பாய் சொல்லுவாங்க அப்படின்னு பேசியிருந்தாரு. இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது பார்த்தீங்கன்னா, சுந்தரா டிராவல்ஸ் மாதிரி ஒரு பஸ் எடுத்துக்கிட்டு அதில் வர புகை மாதிரி அவர் பேசுறது எல்லாமே பொய்யும் புரட்டுமா பேசிட்டு இருக்காரு அப்படின்னு பதிலடி கொடுத்திருக்காரு. 10 தோல்வி பழனிசாமிக்கு 11வது தோல்வி உறுதின்னு சொல்லியிருக்காரு. என்று பாக்குறீங்க? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகத்தை காப்போம் என்றொரு சுற்றுப்பயணத்தை அறிவிக்கிறார். அரசியல் தலைவர்கள் தேர்தலுக்கு முன்பு இருக்கக்கூடிய காலகட்டங்களிலே மக்களை சந்திப்பது என்பது ஏற்கனவே இருக்கக்கூடிய நடைமுறை. எனவே அவர் தமிழ்நாடு முழுக்க வலம் வருவது என்பது அவருடைய கட்சியை வலிமைப்படுத்துவதற்காக, தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்காக அப்படி ஒரு பயணத்தை அவர் மேற்கொள்வது என்பது சிறந்த விஷயம்தான். ஆனால் அவர் எதை முன்வைக்கிறார் என்று பார்க்கிற போது, இந்த ஆட்சி ரொம்ப அவலமான ஆட்சி, மோசமான ஆட்சி என்று அவர் மக்கள் மன்றத்திலே ஒரு கருத்தை முன்வைக்கிறார். இதைவிட சிறந்த ஆட்சி அவர் தந்திருக்கிறாரா என்று மக்கள் அதை பார்ப்பார்கள். நீங்க திருப்புவனத்துல ஒரு இளைஞர் காவல்துறையினுடைய சித்திரவதையால் அடித்து துன்புறுத்தி கொலை செய்யப்பட்டார் என்று சொன்னால், அதை குற்றஞ்சாட்டுகிற போது சாத்தான்குளம் ஞாபகம் வராமல் இருக்குமா? சாத்தான்குளத்திலே பென்னிக்ஸ் ஜெயராஜினுடைய படுகொலை, அப்பனை மகனை அடிச்சு கொண்டேடா அப்படிங்கிறது சாதாரண மக்களுக்கு ஞாபகம் வரக்கூடும். அப்ப எதை இவர்கள் சொல்வார்கள்? ஆற்று மணல் அல்றாங்கன்னு சொன்னா உங்க ஆட்சியில் அலலையான்னு கேள்வி வரும். மது விற்பனை கூடிவிட்டது, பாட்டிலுக்கு 10 ரூபா வச்சாங்க. எல்லா வழக்குமே அதிமுக காலத்துல போடப்பட்ட வழக்குக்கு தான் அமலாக்கத்துறை விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. டாஸ்மார்க்ல 1000 கோடி ஊழல்லாம் சொன்னாங்க. யாரையுமே எந்த வலைக்குள்ளையுமே சிக்க வைக்க முடியல. ஏன்னா ஆதாரங்களே கிடையாது. கேட்டா உதயநிதியோட ஒரு போட்டோ எடுத்தாரு, வாட்ஸ்அப்ல டிபி வச்சிருந்தாருங்கிற வரைக்கும் தான் இருக்காங்க. தவிர ஒரு பெரிய ஆதாரங்களை திரட்ட முடியவில்லை, பெரிய அளவுல வழக்கை கொண்டு செலுத்த முடியவில்லை. அப்ப இந்த ஆட்சியின் மீதான குற்றச்சாட்டு என்று அவர் மக்கள் மன்றத்தில் முன்வைக்கிற போது, ஒரு விரலை நீ காட்டினால் 4 விரல்கள் உன்னை காட்டி கொண்டிருக்கும் என்று சொல்வதை போல அவருடைய குற்றச்சாட்டு இவருடைய ஆட்சியை விட இந்த ஆட்சி பரவாயில்ல. கடந்த கால ஆட்சியோடு ஒப்பிட்டு பார்க்கிற போது குறைந்த தீமைகள் தான் ஜனநாயகமே. ஜனநாயகத்துல தீமைகளே அற்ற ஒரு ஆட்சி எந்த காலத்திலையுமே இல்லை. பொற்கால ஆட்சி என்று வர்ணிக்கக்கூடிய ஆட்சிகள்லையும் சில விரும்பத்தகாத சம்பவங்கள் நிகழ்ந்து இருப்பது என்பதுதான் கடந்த கால வரலாறு. இதுல எந்த ஆட்சி எடுத்துக்கிட்டேனாலும் சும்மா சொல்லுவாங்க, அந்த காலத்துலலாம் நாங்கள்லாம் எப்படி தெரியுமாம்பாங்க. உண்மை என்னன்னா, எல்லா காலத்திலையுமே 2000 வருஷத்துக்கு முன்னாடி பிறன்மனை நோக்கா பேராண்மைன்னு ஒரு கவிதை எழுதியிருக்காங்க. அப்படின்னா அடுத்த முன்னாடியை பார்க்கக்கூடாதுன்னு ஒரு கவிதை எழுதியிருக்காங்க. ஏன்னா பார்க்கறதுக்கு ஆள் இருந்திருக்கேன், தவறு செய்யக்கூடியவங்க இருந்திருக்காங்க. அப்ப எல்லா காலத்திலையுமே குற்றமற்ற ஒரு சமூக அமைப்பு இருந்ததாக நம்ம சொல்ல முடியாது. அப்போ ஒரு ஆட்சியின் தவறுகளை குறிப்பிட்டு சொல்லுகிற போது, இப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கக்கூடிய பெரிய மைனஸ் என்ன அப்படின்னா, அவர் கூட்டணிக்கு யாருமே வரல. அதிமுக ஒரு விரும்பத்தகாத கூட்டணி. அவரை மிரட்டி பணிய வைத்து அமலாக்கத்துறையில மிதுன் பழனிசாமி 800 கோடிக்கு ஜிஎஸ்டி சார்ந்த முறைகேட்டுல தொடர்புடையவர் என்று ஒரு வழக்கு இருக்கு. அதே மாதிரி அவர் சம்பந்தி வீட்டில் போய் திடீர்னு போய் ரெய்டு போட்டாங்க. அப்ப ரெய்டுக்கு பயந்துதான் கூட்டணி வச்சிருக்கிறாரே தவிர கொள்கை கூட்டணி வைக்கல. அவரே சொல்றாரு, கொள்கை வேறு கூட்டணி வேறு. அப்படின்னா என்ன அர்த்தம்? கொள்கை வேறு கூட்டணி வேறுனா என்ன அர்த்தம்? இது கொள்கையற்ற கூட்டணி தான் அர்த்தம். ஆனா சமீப காலமா அவர் பேசுறதெல்லாம் பாத்தீங்கன்னா கொள்கை வேறு கூட்டணி மாதிரி இல்லை, கொள்கையும் ஒன்றி போன மாதிரி தான் இருக்கு எடப்பாடி அவர்கள் பேசலாம். பாஜகவினுடைய, அதாவது அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக சுற்றுப்பயணம் போகிற போது எம்ஜிஆர் என்ன சாதித்தார், ஜெயலலிதா என்ன சாதித்தார், அந்த தொடர்ச்சியாக அதிமுக காலத்துல நான் என்ன சாதிச்சேன்னு பேசினா பரவாயில்ல. இந்து அறநிலையத்துறையில வர்ற காசை வச்சு கல்லூரி கட்டக்கூடாதுன்னு பேசுறாரு. இவரே திறந்து வச்சிருக்கிறாரு. பழனி ஆண்டவருடைய அந்த திருக்கட்டட பழனியில இவரே ஒரு தொழில்நுட்ப கல்லூரி பாலிடெக்னிக்கை திறந்து வச்சிருக்காரு. இப்ப இவருக்கே தெரியல என்ன செஞ்சிருக்காங்க. ஏதோ பட்டனை அமுக்க சொல்லியிருக்காங்க, அமுக்கியிருக்காரு, உடனே திறந்துருச்சு, அவ்வளவுதானே தவிர இவருக்கே தெரியல. அறநிலையத்துறையில கல்லூரி கட்டுவதற்காக உபரி வருமானத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பது திடீரென்று முளைத்த விஷயம் அல்ல. 1963ஆம் ஆண்டு அண்ணாலாம் ஆட்சிக்கு வரல, திமுகலாம் ஆட்சிக்கே வரல. பத்துவச்சன முதலமைச்சராக இருந்த போது 1963 6 கல்லூரிகள் கட்டிட்டாங்க. அதே மாதிரி இப்பொழுது 2021 ஒரு 6 கல்லூரி கட்டுவதற்கு அனுமதி கேட்டப்ப அந்த கோயில் வருமானத்திலிருந்து நீங்க எடுக்கக்கூடாது என்று பார்ப்பனர்கள் சில பேர் வழக்கு போட்டாங்க. கோர்ட்ல தள்ளுபடி ஆயிடுச்சு. ஏன்னா உங்களுக்கு கோவில் கட்டுவதை விட, அன்னதானம் கொடுப்பதை விட கல்வி சாலைகள் கட்டுவது என்பது அதுவும் ஒரு அறப்பணி தான். கல்விக்கென்று ஒரு தனியாக ஒரு கடவுளையே கற்பித்த சமூகம் கலைமகள் சரஸ்வதி என்று கல்விக்காக ஒரு
தெய்வத்தையே கற்பித்த சமூகம் என்று சொல்லுகிற போது பள்ளிக்கூடங்கள் என்பதும் ஒரு ஆலயம்தான். அன்னசத்திரம் 1000 நட்டல், ஆலயங்கள் 16,000 நாட்டல், எல்லாவற்றையும் விட ஏழை ஒருவனுக்கு எழுத்தறிவித்தல் தான் மிகச்சிறந்த அறங்களில் ஒன்றாகும்னு பாரதியார் வரைக்கும் பல பாடல்களின் வழியாக முன்னோர்கள் சொன்னதுதான். இவர் என்ன செய்யறாருன்னா பாஜக டோன்ல பேசி மாட்டிக்கிட்டார் பழனிசாமி. சரி, அதுல உறுதியா இருந்தாரா? அடுத்த நாளே நான் அப்படி சொல்லல, நான் இப்படி சொன்னேன், இப்படி சொன்னது அப்படி புரிஞ்சுக்கிட்டாங்கிறார். அமித்ஷா தெளிவா சொல்றாரு, கூட்டணி ஆட்சி தான் என்று தெளிவா சொல்றாரு. என்டிஏ தலைமையில தான் ஆட்சி அமையும். அதிமுகவுல இருந்து ஒரு முதலமைச்சர் வருவாரு. அதிமுகல இருந்து முதலமைச்சர் யார் வருவா? செங்கோட்டையன் வருவாரா? செல்லூர் ராஜ் வருவாரா? ராஜேந்திர பாலாஜி வருவாரா? அன்வர் ராஜா வருவாரா? கடம்பூர் ராஜ் வருவாரா? இல்ல மோடி எங்கள் டாடி என்று பாட்டு பாடி கொண்டிருந்து தன்னை ஒரு வாரிசாகவே கருதி கொண்டிருக்கிறாரு ராஜேந்திர பாலாஜி, அவர் வருவாரா? இப்படியெல்லாம் பேசுகிற கொழுப்பு அவர்களுக்கு எங்கிருந்து வருது? 4 எம்எல்ஏக்கள் பாஜகவிற்கு இருக்கிறார்கள் என்றால் அதிமுகவின் தயவிலே தான் 4 எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள். தனித்து வெற்றி பெறக்கூடிய தகுதி இல்லை. பாஜகவின் தலைமையிலே ஒரு கூட்டணி என்று சொல்வதற்கான தில்லு யாருக்குமே இல்லை. மிரட்டி பணிய வைத்து வேறு வழியே இல்லாம அதிமுக அவர்களோடு சரணடைந்து இருக்கிறார். அவர்கள் விரும்பிய கூட்டணி ஒன்று. சில பேர் காதலிப்பது ஒருத்தரையும் கல்யாணம் பண்ணிக்கிறது இன்னொருத்தரையும் சொல்லுவாங்க. அது மாதிரி விஜய் மேலதான் காதலே. அதிமுகவும் தமிழக வெற்றி கழகமும் கூட்டணி காண வேண்டும் என்று தான் கணக்கு போட்டாங்க. அந்த கணக்கு பலிக்கல. அந்த கணக்கு பலிப்பதற்கு முன்பு அமித்ஷா அழைத்து கொடுத்துட்டார். மரியாதையா சேரு, இல்லைன்னா சம்பந்தி ஜெயிலுக்கு அனுப்பிடுவேன், மகனை ஜெயிலுக்கு அனுப்பிடுவேன்னு சொன்ன உடனே வேறு வழியே இல்லாம சரணடைந்து இருக்கிறார். அப்ப இவர் ஒரு முறை கூட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாரா? கூவாத்தூரின் வழியாகத்தானே தேர்ந்தெடுக்கப்பட்டாரு. 30 அமைச்சர்கள்ல 30வது இடத்துல தானே இருந்தாரு, முதலிடத்திலே இருந்தாரு. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆவதற்கு முன்பு, கூவாத்தூரினுடைய திருவிழா நடப்பதற்கு முன்பு இப்படி ஒருத்தர் இருந்தார்னு ஒருத்தருக்காக தெரியுமா? மக்களுக்கு தெரியுமா? சேலம் மாவட்டத்துக்காரனுக்கு வேணா சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். அந்த பகுதியில் ஒரு மாவட்ட செயலராக இருந்திருக்காரு, அமைச்சராக இருந்திருக்காருன்னு தெரிஞ்சிருக்கலாம். தமிழகத்துக்கு தெரியுமா அவரை? எனவே திமுக மீது குற்றச்சாட்டு சொல்றேன்னு சொல்லிட்டு திமுகவோட ஸ்கீமே பேசுறாரு. மகளிர் உரிமை தொகையை நான் 1500 கூடுதலாக கொடுப்பேங்கிறார். அப்ப திமுக திட்டத்தை தான் பேச முடிகிறதே தவிர திமுகவின் திட்டத்தை திட்டுவதற்காக போறாரு. அந்த திட்டத்தை பூரா வாசிக்கிறாரு. வாசிச்சு முடிச்ச உடனே ஸ்டாலினுக்கு அது விளம்பரமாக மாறிவிட்டது என்று திமுக காரங்க அதை விளம்பரம் எடுத்து போடுறாங்க. அப்ப குறை சொல்வது என்கிற பேர்ல இப்ப உதாரணத்துக்கு செய்தி மக்கள் தொடர்புல ஏற்கனவே 2 ஐஏஎஸ் அரசினுடைய திட்டங்கள் குறித்து சில புள்ளி விவரங்கள் என்ன நடந்திருக்கு டேட்டாஸ் எல்லாம் அமைச்சர்கள் சொன்னாங்கன்னா அது ஒரு சார்பு நிலையா தெரியும். அரசினுடைய செயல்பாடுகள்ல டேட்டாஸை ஐஏஎஸ் ஆஃபீஸர் சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு கொரோனா பேரிடர் காலத்துல எத்தனை பேருக்கு உயிருக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, என்னென்ன படுக்கை வசதி செஞ்சிருக்கோம், யாருக்கு முதலுதவி செஞ்சிருக்கோம், எத்தனை ஆக்சிஜன் சிலிண்டர் கொண்டு சேர்த்திருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் சுகாதாரத்துறையினுடைய செயலாளராகவும் ஐஏஎஸ் ஆஃபீஸராகக்கூடிய ராதாகிருஷ்ணன் சொல்லுவார். இப்பயும் அவர் இருக்கார் அதிகாரியா. அப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே ஒரு சில அதிகாரிகள் என்ன செய்வாங்கன்னா சில முன்னெடுப்பை செய்வாங்க. இது எப்பவுமே ஒரு நடைமுறை. இப்ப மகளிர் உரிமை தொகை இன்னும் கொஞ்சம் பேருக்கு போய் சேரல, அது விடுபட்டவர்கள்லாம் இருக்கிறாங்கிறதுக்காக நேற்று தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஒரு 5000 முகாமை நேற்று உருவாக்கி இருக்கிறாங்க. இல்ல அவர் என்ன சொல்றாருன்னா உரிமை தொகை திமுக ஆட்களுக்கு மட்டும் தான் போய் சேருது, திமுக ஓட்டு போடாதவங்களுக்கு போய் சேரல அப்படின்னு. அது அப்பட்டமான பொய். பெண்களை கணக்கெடுப்பின் வழியாகத்தான் செய்யறாங்களே தவிர அது இப்ப ஒரு ரோடு போடுறாங்க, திமுக காரங்க மட்டும் தாங்க அந்த ரோட்ல போறாங்கன்னு சொல்ல முடியுமா? ரேஷன்ல பொங்கலுக்கு பரிசு கொடுக்குறாங்க, திமுக காரனுக்கு மட்டும்தாங்க அந்த வேட்டி கொடுப்பாங்க சொல்ல முடியுமா? அப்படிலாம் செய்யவே முடியாது. இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமே இல்லை. இது ஒரு அபாண்டமான பொய். இப்ப இந்த உதவி கிடைக்காதவர்கள் விடுபட்டவர்களுக்கான ஏற்பாட்டை நேற்று ஒரு 5000 முகாம் 10,000 முகாம்களை உருவாக்கி அதுக்கு 4 ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் ஸ்பெஷலா நியமனம் பண்ணி சிறப்பு நியமனங்கள்லாம் செய்து மிக தீவிரமாக அந்த வேலை திட்டத்தை அவங்க முன்னெடுக்கிறாங்க. அதை பார்த்து பழனிசாமி பயம் வந்துருச்சு. தேர்தலில் இவங்க இவ்வளவு வேகமா போனா நலத்திட்டங்களின் வழியாக மக்களை சந்திக்கிறாங்க, நம்ம தமிழ்நாட்டின் நலன்களுக்கு ஒரு சிறு துரும்பை கூட கிள்ளி போடாத, கூட்டணி வர யாரும் அள்ளி கொடுக்கறதுக்கு தயாரா இல்லைனாலும் கிள்ளி கொடுக்கறதுக்கு கூட தயாரா இல்லாத பாஜகவை கூட வச்சுக்கிட்டு கட்டுச்சோத்துக்களை பெருச்சாலியை வச்சது மாதிரி அந்த சோறை திங்கவும் முடியாது. கட்டுச்சோத்துக்களை பெருச்சாலி மாதிரி பாஜக கொடியை கொண்டு ஆட்டிக்கிட்டே இருக்கிறாங்க அதிமுகவுடைய இந்த இதுல சுற்றுப்பயணத்துல. அன்வர் ராஜா கேட்கிறாரு, இவங்களால நம்மளுக்கு என்ன பிரயோஜனம், இதனால அதிமுகவை ஒழுங்க பார்க்கிறது பாஜக அப்படின்னு. நயினா நாகேந்திரன் சொல்றாரு, நாங்க திமுக விழுங்கிட்டோமா, ஏற்கனவே கூட்டணியில இருந்தோமே நாங்க விழுங்கணுமா அப்படின்னு நயினா நாகேந்திரன் கேட்கிறாரு. திமுகவை உன்னால் விழுங்க முடியவில்லை, அதான் உண்மை. விழுங்குகிற இடத்துக்கு அவங்க விட்டு தரல.
ஆனால் பழனிசாமி பலவீனமாக இருக்கிறார், அவர் ஆளுமையற்றவராக இருக்கிறார், தலைமை பண்பு தகுதி குறைவான. இப்போ ஜெயலலிதா காலத்தில் ஜானகி அணி ஜெயலலிதா அணி 2 அணி இருந்துச்சு. எம்ஜிஆர் செத்தோன்னே ஜானகி அணியில தான் எல்லா முக்கிய தலைவர்களும் போய் நின்றாங்க. நாவலர் நெடுஞ்செழியன்ல தொடங்கி காளிமுத்துல இருந்து வீரப்பன் எல்லா முக்கிய தலகர்த்தர்கள் எல்லாருமே தளபதிகள் பூரா அங்கேதான் இருந்தாங்க. ஜெயலலிதா பின்னாடி பெரிய அளவுல பெரிய ஆட்கள் கிடையாது. ஒரு சிலர் குறிப்பிடத்தக்க ஆட்கள் அன்னைக்கு இருந்தவங்க, திருநாவுக்கரசு, கே அவங்க இருந்தாங்களே தவிர பெரிய தலைவர்கள்ல இவங்க அளவுக்கு நிகரான தலைவர்கள்லாம் இல்லை. ஆனா ஒரு கட்டத்திற்கு பின்பு ராஜீவ்காந்தி மீது ஒரு பெரிய தாக்குதல் நடந்த போது அவர் உயிரை இழந்ததற்கு பின்னால் வெடிகுண்டு தாக்குதல்ல ஒட்டுமொத்த அனுதாபமும் காங்கிரஸ் அணிக்கு வருகிற போது அன்றைக்கு அது அதிமுக காங்கிரஸ் இந்த ஜானகி அணிக்கு பதிலாக ஜெயலலிதா அணி கூட்டணியில் இருந்த காரணத்தினால ஒரு மாபெரும் வெற்றிக்கணியை பறிக்கக்கூடிய வாய்ப்பு ஜெயலலிதா கிடைச்சு. அப்ப ஜெயலலிதா தான் அதிமுக என்கிற நிலைமை வந்த போது ஜானகி அணி கலைக்கப்பட்டது. ஜானகி அணியில் இருக்கிறவனை பூரா நீ அரசியல அனாதையா திரி, நீ கடைசி வரைக்கும் நாசமா போ அப்படின்னு ஜெயலலிதா சொல்லல. இத்தனைக்கும் ஜெயலலிதா பெரிய ரொம்ப கோபக்காரவங்க, பழி வாங்கக்கூடிய கோபம் கொண்டவங்க. அப்படிப்பட்ட ஜெயலலிதாவே யார் இந்த ஜானகி அணியை அமைத்தாரோ அந்த வீரப்பனை சேர்த்துக்கிட்டாங்கல்ல, நாவலர் நெடுஞ்செழியனை சேர்த்துக்கிட்டாங்கல்ல. மேடை தோறும் ஆபாசமாக அர்ச்சனை செய்த அன்றைய பின்னாடி சபாநாயகர் அந்த காளிமுத்து மேடை தோறும் ஆபாசமா பேசினாரு. இது அப்படியே அறிக்கை வந்திருக்கு, அதெல்லாம் சொல்றதெல்லாம் ஆதாரம் இருக்கு எல்லாத்துக்கும். அப்போ ஜெயலலிதாவை பார்த்து காளிமுத்து பேசுற டைலாக்லாம் மறக்கவே முடியாது. பால்கனி பாவை, பசுமாட்டுக்கு போடுகிற புண்ணாக்கின் விலை தெரியுமா உனக்கு அப்படின்னு மேடையில் பேசுவாரு. மேடா மினிக்கி, உனக்கு என்ன தெரியும், 24 செருப்பு வச்சிருக்க, உன்னை செருப்பால அடிப்பேன்லாம் பேசுவார் அவர். நீலாம் பொது வாழ்க்கைக்கு தகுதி மிக்கவளா, நீ மேடா மினிக்கி, நடனக்காரி, நாட்டியக்காரி அப்படின்னு மேடையில் பேசுவாரு. அந்த காளிமுத்தை ஜெயலலிதா சேர்த்துக்கிட்டாங்கல்ல கட்சியில். சபாநாயகர் கூட ஆகணும் இல்லையா, சபாநாயகர் ஆனால பின்னாடி. அப்ப ஜெயலலிதா தன்னை எதிர்த்தவர்களை எல்லாம் சேர்த்து கொண்டாருன்னா என்ன காரணம்னா, ஜெயலலிதாவுக்கு தன்னம்பிக்கை இருந்துச்சு, தன் தலைமையை இன்னொருத்தன் காலி பண்ண முடியாதுன்னு. இவர் சொல்றாரு, பன்னீர்செல்வம் சொல்றாரு, எந்த நிபந்தனையும் இல்லை, அதிமுகவில் இணைய தயார், சரணடைகிறேன் அப்படின்னு. என் கட்சி என்னை நம்பி இருக்கிற ஃபாலோவர்ஸுக்கு மட்டும், கட்சிக்காரனுக்கு மட்டும் ஏதாவது பதவி கொடு, எனக்கு பதவி கூட வேணாம். என் கடைசி காலத்துல எங்கிட்டாவது நான் கோயில் குளத்துக்கு போய் கும்பிட்டுக்கிட்டா திடுறேன், என்னைய கொண்டு போய் இந்த சின்ன பயல்கிட்ட கொண்டு என்னை விடாத. அண்ணாமலை மாதிரி என் மகன் வயசு இருக்கிற அண்ணாமலைகிட்ட போய் நான் கையெடுத்து கும்பிட்டு ஐயா என்னை காப்பாத்து சொல்ற நிலைமைக்கு என்னை விடாத அப்படின்னு ஓபிஎஸ் கதறாருல. எடப்பாடி பழனிசாமிக்கு கட்சிக்காரனையே காப்பாற்ற முடியல, என்ன தமிழகத்தை காப்பான், எப்படி தமிழகத்தை நீங்க காப்பிய? ஏற்கனவே 10 தோல்வி பழனிசாமி, 11வது தோல்விக்கு தயாரா இருக்காருன்னு முதலமைச்சர் சொல்றாரு. அப்ப அரசியலிலே ஆளுமை பண்பு கிடையாது. எங்கே தன்னுடைய நாற்காலியை தூக்கி கொண்டு போய் விடுவார்களோ என்கிற அச்சத்திலேயே அவர் உறைந்திருக்கிறாரே தவிர அவர் அது நான் என்ன கேட்கிறேன், பகையாளியா இருக்கிற பாஜகவோட உங்களுக்கு சரணடைய முடியல, பங்காளியா இருக்கிற ஓபிஎஸோட என்ன சரணடைகள் என்ன தயக்கம் உனக்கு? எதிரிகாலில் போய் விழுகிறீல்ல, என்ன இருந்தாலும் என் பங்காளி அவன். அதிமுகவினுடைய கரவேட்டியை கட்டி கொண்டு எம்ஜிஆர் பேரை சொல்லிக்கொண்டு ஜெயலலிதா பேரை சொல்லிக்கொண்டு தானே ஓபிஎஸ் வாழ்நாள் முழுக்க இருந்தாரு. இன்னும் ஓபிஎஸ் மேல ஒரு பயம் இருக்கா? பயம் இல்லைன்னா சேர்த்திருப்பாரு அவரு. ஓபிஎஸ் மூலமாக எந்த தீமையும் வராது என்று அவர் நம்பலையே. எல்லாருமே நம்புறாங்க ஓபிஎஸ் அவ்வளவு பெரிய கிரிமினல் கிடையாது. ஓபிஎஸ் ஏமாந்துட்டார். பாஜகவை நம்பி தியானம் இருக்க போனதுனால அவர் தெருவுக்கு வந்துட்டார். தியானம் என்பது தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்வது என்று ஓசோ சொன்னார். அது அப்படியே ஓபிஎஸ் வாழ்க்கையில பழிச்சிச்சா இல்லையா? தன்னைத்தானே ஏமாற்றிக் கொண்டார் அரசியல். அதனால அவருக்கு எந்த அரசியல் எதிர்காலமும் இல்லை. அவரை சூனியமாக்கிட்டாங்க அரசியல்ல. அவர் நான் மாநாடு நடத்த போறேன், அது நடத்த போறேன்னு விஜய் மாதிரி அவரும் சொல்லிட்டு இருக்காரு, நானும் ஒரு மாநாடு நடத்த போறேன், விஜயும் மாநாடு நடத்த போறேன். அதனால சின்ன பயலுக விளையாட்டுக்குள்ள கொண்டு என்னை விடாதீடான்னு ஓபிஎஸ் கதறாரு. அவர் கதறல் சத்தம் பழனிசாமி கேட்கல. இவர் தமிழ்நாட்டை காப்பாற்ற போறேங்கிறாரு. கட்சியவே காப்பாற்ற துப்பு இல்லையே, எப்படி நீங்க தமிழ்நாட்டை காப்பாற்றுவீங்க? உங்களை நம்பி யார் ஓட்டு போடுவா? பாஜக இல்லாத காலத்திலையும் யாரும் கூட்டணிக்கு வரல. பல இடங்கள்ல தென் மாவட்டங்கள்ல எடப்பாடி பழனிசாமிக்கு வாக்கு வங்கி சரிந்து விட்டது. அதனாலதான் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா யோசிச்சாங்க, முக்குளத்தோருடைய வாக்கு வங்கி சரிகிற போது ஒரு முக்குளத்தோர் சமூகத்தை சேர்ந்த ஒருவரை கொண்டு வந்து பாஜகவுக்கு தலைவராக போட்டோம்னா அந்த வாக்கு வங்கி நம்மளுடைய வாக்கு வங்கியா மாறிடுன்னு அவன் அரசியல் கணக்கு போட்டு உள்ள நகர்றான். பாஜக அதிமுகவை இல்லாமல் செய்ய வேண்டும், நம்ம 2வது இடத்துக்கு வர வேண்டும் என்று செய்கிற சதி திட்டத்துக்கு எடப்பாடி பழனிசாமி போறாரே, உடந்தையா இருக்கிறாரு. இது எப்படி அவர் கட்சியை காப்பாற்றுற லட்சணம்? அது இதை காப்பாற்ற முடியாம தமிழ்நாடு அரசின் திட்டங்களை கேள்வி பண்ணிட்டு இருக்காரு. எல்லா திட்டங்களுமே சிறந்த திட்டம். எந்த திட்டத்தினாலையும் மக்கள் பலன் இல்லைன்னு சொல்லவே முடியாது. இப்போ முதல் முறையா கல்லூரிக்கு அரசு சாதாரண கிராமப்புற மாணவர்கள் பூரா மாசத்துக்கு 1000 ரூபா அவங்களுக்கு உதவித்தொகை கிடைக்குது. பெண்களுக்கு அதே மாதிரி உதவித்தொகை மாசம் 1000 ரூபா கிடைக்குது. புதுமை பெண் திட்டம், நான் முதல்வன் திட்டம்.
சர்வீஸ் கமிஷனு டிஎன்பிசி எக்ஸாம்லாம் எழுதுறதுக்கு பயிற்சி பெறுவதற்கு தேர்வு மையங்கள்லாம் பயிற்சி பெறுவதற்கு பல இடங்கள்ல வந்து அதுக்கான மையங்களை திறக்கிறாங்க. இலவசம் 40 கோடி செனாய் நகரில், அண்ணா நகருக்கு பத்திரக்கூடிய செனாய் நகரில் 40 கோடியில் பெரிய மையத்தை திறந்து வைத்து ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கெல்லாம் பயிற்சி பெறுங்கடா அப்படின்னு பயிற்சி மையங்களை உருவாக்குறாங்க. இதெல்லாம் நல்லது தானே. கலைஞர் நூலகம் திறக்கிறாங்கன்னா அந்த நூலகத்தின் வழியாக போட்டித் தேர்வுகளுக்கு படிக்கலாம்ல. அப்போ அவர்கள் அறிவு புரட்சியை நோக்கி நகர்றாங்க, பல திட்டங்களை நோக்கி நகர்றாங்க. நீங்கள் வந்து இலவச பேருந்தில் போகிற பெண்கள் எல்லாருமே திமுகவின் வாக்காளர்களாக மாறிடுவாங்கங்கிற அச்சம் தான் எடப்பாடி பழனிசாமி. மகளிர் உரிமை தொகை மூலமாக 1000 ரூபாங்கிறது நம்ம நகர்ப்புறங்களில் வாழ்பவர்களுக்கு பெரிய காசு இல்லை, ஒரு நாள் செலவு மாதிரி நினைப்பான். ஆனால் கிராமப்புறங்களில் வெத்தலாக்கு போடுறதுக்கு பேரனை எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு பாட்டிக்கு 1000 ரூபாய் எவன் கொடுப்பேன்? அதுக்கு 1000 ரூபாய் பெரிய காசு. அதனால இன்றைக்கு இருக்கக்கூடிய நலத்திட்டங்களின் வழியாக திமுக அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கிறது. இவர் இருக்கிற காலத்தில் இது மாதிரி நலத்திட்டங்களை செஞ்சிருந்தாருன்னா அது சொல்லலாம், என்னைய பார்த்து காப்பி அடிச்சிட்டாங்கன்னா அது சொல்லலாம். எதுக்குமே வழி இல்லை. பாஜக மாட்டிக்கிட்டு அவர் தன்னையே காப்பாற்ற முடியல, தமிழகத்தை காப்பாற்றுவான். தன்னை காப்பாற்றாது எப்படி தமிழகத்தை காப்பாற்றுவான்? அதை மக்கள் கேட்பார்கள். குறிப்பா பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பேசும்போது பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே அப்பா மகன் சண்டை போயிட்டு இருக்கு. இந்த சூழல்ல பாமகவும் கூட்டணியில் இடம் பெறணும்னா ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும்னு கேட்கிறாரு. அதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்ல பந்திக்கு வாங்க, பந்திக்கு வராமலே வந்து இலையில ஓட்டாகிட்டெல்லாம் நீ பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு. ஓப்பனா கூட்டணியில ஆட்சியில பங்கு இல்லைன்னு சொல்ல மாட்டாரு, கூட்டணிக்கு வாங்க அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்றாருன்னா அப்படி எடுத்துக்கிறது. அதாவது அமித்ஷாவை எதிர்ப்பதற்கு தில்லு இல்லை, கூட்டணி ஆட்சின்னு சொல்றப்ப அன்புமணி ராமதாஸையாவது எதிர்க்கணும்ல. அதனால இலை ஓட்ட வரைக்கும் வந்திருக்கிறார், அதுக்கு மேல அவருக்கு சொல்றதுக்கு தில்லு கிடையாது. அப்ப யாருல அதாவது சிங்கம் படுத்துருச்சுங்கிறதுக்காக சுண்டலி மச்சா முறை கொண்டாடுங்கிற மாதிரி அதிமுக என்கிற கட்சி வீழ்ந்து விட்டது என்பதை அறிந்து கொண்டதுல அமித்ஷா தொடங்கி அன்புமணி வரைக்குமே அதிகாரத்துல பங்கு கேட்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் பலவீனப்பட்டு விட்டீர்கள் என்ன அர்த்தம்? உங்களால் வந்து தனித்துவமாக ஒரு ஆட்சியை நிலைநாட்ட முடியும், கட்சியினுடைய தனித்தன்மையை பாதுகாக்க முடியவில்லைன்னு அர்த்தம். அதனால எடப்பாடி பழனிசாமி குறைந்தபட்சம் தமிழகத்தை காப்பாற்றுவதற்கு ஏற்கனவே ஒரு அரசு இருக்கிறது, கட்சியை காப்பாற்றுகிற இடத்திற்காக அவர் வந்து சேரணும். இரட்டையிலையை பீத்து கொண்டு போய் விடுவார்களோ, இரட்டையிலையை பிச்சிருவாங்களோ அப்படிங்கிற பயத்துல தேர்தல் ஆணையத்திற்கு அஞ்சி ஒரு ஊர்வலம் போறாரு. பாஜக இருக்கிற இடத்துல அதிமுக இருந்தால் சேதாரம் அதிமுக. முள்ளு மேல இலப்பட்டா இலைதான் கிளியுமே தவிர முள்ளு கிளியாது. பாஜக இங்கு முள்ளு முளைச்ச ஒரு மரம், அதுல இரட்டை இலை கிழிந்து கொண்டே இருக்கிறது. இதை அதிமுக தொண்டர்கள் ஒரு நாளும் விரும்ப மாட்டாங்க. இன்னைக்கு பேசும்போது கூட பாத்தீங்கன்னா இறுதி முடிவு நான் தான் எடுப்பேன்னு உறுதியா சொல்றாரு. இல்லைங்க, தனக்குத்தானே பேசிக்கிறதுனாங்க. அமித்ஷா கூட்டணி ஆட்சி என்று சொல்வதை நான் ஏற்கவில்லை, பகிரங்கமாக கண்டிக்கிறேன். நீங்கள் கூட்டணியில் இருக்கிறீர்களே தவிர கூட்டணி ஆட்சி என்கிற பேச்சுக்கு இடமில்லைன்னு சொல்றதுக்கான தைரியம் இல்லாத ஒருவரை பார்த்து நீ தான் கட்சிக்கு பொதுச் செயலாளர், நீ தான் தலைவர்னு அதிமுக தொண்டை எப்படி மகிழ்ச்சி அடைவேன்? தலைவனே வந்து இந்த மாதிரி புறமுதுகு காட்டக்கூடிய கோழையாக இருக்கும் பட்சத்துல வீரம் எங்கிருந்து வரும் கட்சிக்கு? ஜெயலலிதா போய் சொல்ல முடியுமா அமித்ஷா இன்றைக்கு ஜெயலலிதா உயிரோடு இருந்தா ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு, கூட்டணியில் பங்கு, என்டிஏ ஆட்சி தான் நடக்க முடியும்னு சொன்னா என்ன ஆகும்? பாஜக காரனை ஓட ஓட விட்டு விரட்டிருக்கான், அடிச்சிருப்பாங்க. நீ பல பேர் ஜெயிலில் இருந்திருப்பாங்க நேரம். அதனால தில்லு வேணும். அரசியலுக்கு தலைமை பண்பு என்பது துணிச்சல் தான். அந்த துணிச்சல் எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லாத வரைக்கும் அவர் டம்மி பீஸு என்பதை திமுக கருதுவது ஆச்சரியம் இல்லை, அதிமுக தொண்டனும் அப்படிதான் கருதுவாங்க. சமாள அரசியல் தொடர்பாக பல்வேறு விஷயங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி.